ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் கார்த்திக்கிட்ட ரொம்பவே கோவப்படுவாங்க. சந்திரா உன்னை பற்றி எவ்வளோ சொன்னால் அது எதுவுமே எனக்கு தெரிய விடாமல் பண்ணிட்டேன். இப்போ தீபாவதி மூலயமா எனக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிடும்ன்றதுக்காக நீயே வந்து என்கிட்ட உண்மையை சொல்கிறியா? நீ எவ்வளோ பெரிய துரோகி! அதுவும் இல்லாமல் உன்னோட குடும்பம் என்ன, உன்னோட குடும்ப புத்தி தானே இது துரோகம் பண்ணுறது. அதனால தான் இதை நீ பண்ணியிருக்க அப்படின்வாங்க. அதை கேட்டால் ராஜராஜன், நானும் அதே குடும்பத்தில் இருந்து தானே வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லி கேட்பாரு. அதை கேட்ட ஈஸ்வரி, நீங்கள் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கீங்களா சொல்லிட்டு கார்த்திகை பார்த்து, ஒழுங்கு மரியாதை இந்த வீட்டை விட்டு நீ கிளம்பிடு. உன் மேலே மாப்பிள்ளன்னு கொஞ்சம் மரியாதை வச்சுருக்கேன், ஆனால் அதுக்கப்புறமும் நீ இங்கே இருக்கணும்னு நினச்சேன்னு வச்சுக்கியே உன் மேலே இருக்க மரியாதை எல்லாம் போயிடும். ஒழுங்கு மரியாதை இந்த வீட்டை விட்டு போயிடு போடா அப்படின்னு வந்து கோவப்படுவாங்க. கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாமல் அமைதியாக அங்கேருந்து கிளம்பலான்னு போவாங்க. உடனே ரேவதி பார்த்தீங்கன்னா கார்த்திக் கையை பிடிச்சிட்டு, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா எனக்கு ஏற்கனவே இந்த உண்மையெல்லாம் தெரியும் அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே ஷாக்காக எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க. ஈஸ்வரி ரேவதி கிட்ட, என்னது உனக்கு உண்மை எல்லாமே தெரியுமா? அப்புறம் எதுக்காக என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் மறைச்ச நீ அப்படின்னு வந்து கேட்பாங்க. அம்மா, அவர் பற்றி எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நானும் கோபமாக தான் இருந்தேன். ஆனால் அவர் டிரைவராக இந்த வீட்டுக்கு நடிக்க வந்ததே ரெண்டு குடும்பத்தையும் ஒன்றா சேர்க்கணுன்றதுக்காக தான். அதனால தான் நான் அவரை பற்றின உண்மை எதுவுமே நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. அவரை துரோகின்னு மட்டும் நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கேட்டு ஈஸ்வரி, என்ன ரேவதி பேசிகிட்டு இருக்க? அவனுக்கு சப்போர்ட் பண்ணி நீ பேசிகிட்டு இருக்கியா? நம்ம ரெண்டு குடும்பத்துக்கு என்ன பகை இருக்குன்றது உனக்கு எல்லாமே தெரியாதா? அந்த கிழவனும் கிழவியும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்றது உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்பாங்க. அதை கேட்ட ரேவதியும், இங்கே பாருங்கம்மா, தாத்தா பாட்டி தப்பு பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அப்படியே தப்பு பண்ணாலும் அது அவங்களோட பிரச்சனை தானே. இவர் என்ன பண்ணுவார்? இவர் இந்த குடும்பத்தை சேர்த்து வைக்கணுன்றதுக்காக தானே வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட ஈஸ்வரி வந்துட்டு, என்கிட்ட இந்த உண்மையை ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும்ல, ஏன் என்கிட்ட சொல்லாமல் இவ்வளோ நாள் இந்த வீட்டில் டிரைவராக நடிக்கணும் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அது கேட்ட ரேவதி, அம்மா, அவர் இந்த வீட்டில் எல்லாருக்குமே நல்லது மட்டும்தாம்மா நினச்சிருக்கிறாரு. இது வரைக்கும் யாருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் வராமல் தன்னோட உயிரை பற்றி கூட கவலைப்படாமல் எல்லா நல்லதும் செஞ்சுருக்காரு. அவரை பற்றி நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறீங்களா? அவர் உங்ககிட்ட முன்னாடி உண்மையை சொல்லியிருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? அவரை இந்த வீட்டில் நீங்கள் வர விட்டுருப்பீங்களா? ஏம்மா இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறீங்க? நீங்கள் கை காட்டினதுனால தான் நான் அவரை கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். இப்போ என்னம்மா இப்படிலாம் பண்ணுறீங்க, பேசுகிறீங்க அப்படிலாம் கேட்பாங்க. அதை கேட்டு ஈஸ்வரி, நான் சொன்னேன் தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, ஆனால் இப்போ இவன் வேணாம். ஏன்னா இவனோட யோக்கியதை என்னன்றது இப்போ நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. அவன் டிரைவர் வேலைக்கு வரும்போதே உண்மை எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லியிருக்கணும். ஆனால் அவன் எதையுமே சொல்லாமல் மறைச்சிட்டான். அப்போனா அவன் எப்படிப்பட்டவன்றதை நீயே புரிஞ்சுக்கோ. இங்கே பார் ரேவதி, நான் சொல்கிறல்ல, தயவு செஞ்சு அவன் உனக்கு வேண்டவே வேண்டாம். அவன் இங்கே வேலை செய்யறான்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரையுமே முட்டாளாக்கி வச்சிருக்கான் அப்படின்வாங்க. அதை கேட்ட மயில் வந்து, அத்தை, சகலை வந்து நம்மளை முட்டாளாக்குனாரா, இல்லை நம்ம முட்டாளாக இருந்திருக்கிறோமா? அவர் எவ்வளோ நல்லவர்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல அத்தை அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே ஈஸ்வரி, நீங்கள் எதுவுமே பேசாதீங்க மாப்பிள்ளை. என்ன ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்களா? தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. என்ன முட்டாளுன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா அப்படின்வாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு மயில் சொல்லிட்டு இருப்பாங்க. ஈஸ்வரியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவப்பட்டு திரும்பவும் கார்த்திக் அவங்க பழைய கதை எல்லாத்தையுமே இழுத்து பேச ஆரம்பிச்சிடுவாங்க. உங்கள் அம்மா புத்தி தானே உனக்கு வரும், நீ அப்படி தானே இருப்ப அப்படிலாம் பேசுவாங்க. கார்த்திக் எதுவுமே பேச மாட்டாங்க. அப்போ ரேவதி வந்து, அம்மா, இதுக்கு மேலே என்னால் இங்கே இருக்கவே முடியாதுமா. நீங்கள் எதுக்கு இவ்வளோ கோவமாக வர பேசிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் சொன்னீங்கன்றதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆரம்பத்தில் எனக்கு இவர் பிடிக்காம இருந்தது, ஆனால் இப்போ என்னோட புருஷன், அவர் கூட தான் நான் இருக்கணுமே. அதனால நான் இப்போவே அவர் கூட கிளம்பி இங்கே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை கூப்பிடுவாங்க. அப்போ கார்த்திக் வந்து, இங்கே பாரு, அவங்க ரொம்ப கோவமாக இருக்காங்க, அதனால் நம்ம என்ன பேசினாலும் புரியாது, நீ கொஞ்சம் பொறுமையாக இரு, எல்லாம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சமாதானப்படுத்துவாங்க. அதுக்கு ரேவதி வந்துட்டு, அவங்க இப்படி தான் எதனா ஒன்று பேசிகிட்டே இருப்பாங்க அப்படின்வாங்க. உடனே ஈஸ்வரி செம கோவமாக ரூம்குள்ளே போயிட்டு ஒரு துப்பாக்கி எடுத்துன்னு வந்து அவங்க நெத்தியில் வச்சுட்டு, இங்கே பார் ரேவதி, நீ மட்டும் இந்த வீட்டை விட்டு போன நான் என்னையே சுட்டுப்பேன் அப்படின்வாங்க. உடனே ரேவதி வந்துட்டு, அம்மா, எப்போ பார்த்தாலும் இப்படியே ஏமா பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? என்ன என் இஷ்டப்படி இருக்க விடுங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, நான் அவரோட சேர்ந்து என்னோடய வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அங்கேருந்து கார்த்திகை கூப்பிட்டுட்டு போவாங்க. ஈஸ்வரி வந்துட்டு, இங்கே பார் ரேவதி, என்னை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும், சொன்னால் கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கன்னை வச்சு அப்படியே ஷூட் பண்ணிப்பாங்க. ரேவதி கார்த்திகெல்லாம் பதறி போய் ஓடுவாங்க. பார்த்தீங்கன்னா ரேவதி அப்படியே கனவுல இருந்து எழுந்திருப்பாங்க. கார்த்திக் என்னாச்சுன்னு கேட்பாங்க. ரேவதி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. அதை கேட்ட கார்த்திக், கவலைப்படாத, கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் அம்மா கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் அம்மா எப்படி நடந்துப்பாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை, எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக பயமாக இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட கார்த்திக்கும், கவலைப்படாத, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பாட்டி கோவிலில் வந்து சாமிலாம் கூப்பிட்டுட்டு இருப்பாங்க. கடவுளே, இந்த கும்பாபிஷேகத்தை எப்படியாச்சும் நல்லபடியாக நடத்தி முடிக்கணும், அதுக்கு நீ தான் கூட துணையாக இருக்கணும், எந்த ஒரு தடங்களும் வரக்கூடாது அப்படிலாம் வந்து வேண்டிக்கிட்டு
சொல்லிட்டு இங்கே கார்த்திக், ராஜராஜன், மயில் எல்லாருமே இருப்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து எல்லாரும் வந்து வேலை செய்ய சொல்லியிருக்கேன், கோவிலை சுத்தம் பண்ண சொல்லியிருக்கேன், அது எல்லாத்தையுமே நீங்கள் மேற்பார்வையாக நின்று பார்த்துட்ருங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எல்லாருமே அங்கேருந்து போனதும் ராஜராஜன் வந்து அவங்க அம்மா கிட்ட, ஏம்மா இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, நீங்கள் வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுக்கலாம்ல, நாங்கள் பார்த்துக்க மாட்டோமா அப்படின்வாங்க. இல்லைப்பா, பத்திரிக்கை அடிக்கணும், அது எல்லாருக்குமே கொடுக்கணும், எவ்வளோ வேலை இருக்குது, அதெல்லாம் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டா தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கோவிலில் வேலை செய்கிற எல்லாருக்குமே வந்து சாப்பாடும் கொடுத்துட்ருப்பாங்க. எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இப்போ பாட்டி ராஜராஜன் மயில்கிட்ட நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கார்த்திக்கிட்டையும் சாப்பிட சொல்லிட்டு இருப்பாங்க. அதே டைமில் பார்த்தீங்கன்னா கோவிலுக்குள்ளே விரும்பன், சிவனாண்டி, அவங்க சித்தப்பா எல்லாருமே வந்துட்டுருப்பாங்க. கோவிலில் நடக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு, என்ன விரும்பா, உங்கள் ஊரில் கும்பாபிஷேகம் சீக்கிரமாக நடந்துடும் போல், நீ வந்து எதுவுமே பண்ணாமல் அமைதியாக பார்த்துட்ருக்கே அப்படின்வாங்க. அதுக்கு விரும்பணும், இன்னொரு 3 நாள் இருக்குல்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது எல்லாரையும் சாப்பிட்றதையும் வந்து தூரமாக நின்று பார்த்துட்ருப்பாங்க. பாட்டி கார்த்திகிட்ட நீயும் உட்காந்து சாப்பிட்டுப்பா அப்படின்வாங்க. இல்லை பாட்டி, நான் விரதம் இருக்கிறேன், ஒரு நாள் தான் சாப்பிடுவேன், அதனால இப்போ எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்வாங்க. பாட்டி வந்துட்டு நானும் சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியாகவே நடக்கும், கவலைப்படாத கார்த்திக் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது கோவிலுக்கு கும்பாபிஷேக பத்திரிகை கொண்டு வருவாங்க. அதை கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்க சொல்லுவாங்க பாட்டி. அதையும் கொண்டு போய் பார்த்திங்கன்னா அவர் வச்சுட்டு போவாங்க. இதை 3 பேருமே பார்ப்பாங்க. முத்துவேல் சிவனாண்டி கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, எப்படியாச்சும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி இந்த கும்பாபிஷேகத்தை தடுத்துடணும் அப்படின்வாங்க. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது, அந்த பத்திரிகை மட்டும் எரிஞ்சிடுச்சுன்னா அபசகுணம்னு நினச்சிப்பாங்க அப்படின்வாங்க. உடனே சிவனாண்டி பார்த்திங்கன்னா, அந்த பத்திரிகையில் வந்து நம்ம சிகப்பு பாஸ்பரஸை மட்டும் தடவி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஐயர் அந்த பத்திரிகையை கொண்டு போய் வச்சாலே நெருப்பு பக்கத்தில் அது உடனே பற்றி எரிஞ்சிடும், அபசகுணம் சொல்லிட்டு இந்த கும்பாபிஷேகத்தை நிறுத்தலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு பிளான் பண்ணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாமல் ஒரு பத்திரிகையை கொண்டு வந்து அது சிகப்பு பாஸ்பரஸ் தடவி அதை யாருக்கும் தெரியாமல் கொண்டு போய் வச்சுருவாங்க. நாளைக்கான ப்ரோமோவில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, பத்திரிகையை எடுத்துகிட்டு ஊர்க்காரங்க எல்லாமே ஈஸ்வரி வீட்டுக்கு போவாங்க. ஈஸ்வரி அவங்க எல்லாருமே பார்த்துட்டு என்ன விஷயம், எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்போ ஊர் தலைவர் வந்துட்டு, எங்கள் ஊரில் நின்று போன கும்பாபிஷேகம் இப்போ திரும்ப நடக்க போகுது, அது நீங்கள் முன்னே நின்று நடத்தி வைக்கணும் அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க. அதுக்கு ஈஸ்வரி வந்துட்டு, இல்லை என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட விரும்பன், என்ன வர முடியாதா, நாங்கள் எல்லாருமே தேர்ந்தெடுத்து தானே நீங்கள் ஊர் தலைவியாக இருக்கீங்க, இந்த மாதிரி பேசினா எப்படி அப்படி வந்து கேட்டுட்ருப்பாங்க. அதுக்கு ஈஸ்வரி, என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டுல, தயவு செஞ்சு இதுக்கு மேலே என்னை கம்பல் பண்ணாதீங்க அப்படின்னு கார்த்திக் ஈஸ்வரி கிட்ட எல்லாருமே ஆசைப்பட்டு கேட்குறாங்கல்ல அத்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே ஈஸ்வரி, தயவு செஞ்சு இதில் மட்டும் நீங்கள் தலையிடாதீங்க மாப்பிள்ள, நான்